ராம 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 ராம். படைப்பை தொடங்கினார். காலங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பக்தர்கள் காண வேண்டி தன் திருவடிகளை எப்பொழுதும் பகவான் உயர்த்தியே வைத்திருக்கிறாராம். அது மாதிரி எல்லா நிலைகளிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க பகவான் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். பிரம்மதேவர் தோன்றிய பிறகு அவர் பகவானை துதிக்கிறார். இன்றுதான் நான் தங்களை ஓரளவு தெரிந்து கொண்டேன். அவருக்கு பிரம்மதேவருக்கு பகவான் அவர் பலகாலம் தவம் செய்து தேடிய பொழுது காட்சி கொடுத்தார். உடல் பெற்றவர்களும் தங்களுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லையே. அதாவது நல்ல ஆரோக்கியமான உடல் பெற்றவர்களும் மனித பிறவி கிடைத்தவர்களும் அறிந்து கொள்ளாமல் அப்படி காலத்தை வீணாக கழிக்கிறார்கள். எம்பெருமானே தங்களை தவிர வேறு பொருளுமில்லை என்பது உண்மைதான். வேறு ஒரு பொருள் உள்ளதாக தோன்றினாலும் அதுவும் பொய்தான். ஏனெனில் மாயையின் தோன்றும் குணங்களின் ஏற்றத்தாழ்வினால் தாங்கள் ஒருவரே பல பல ரூபமாக எங்களுக்கு காட்சியளிக்கிறீர். இப்படி பகவானுடைய திவ்ய கல்யாண குணங்களையெல்லாம் சொல்லி அவர் வாழ்த்துகிறார், வணங்குகிறார். பக்தியில் விருப்பமில்லாதவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக, முனிவர்களாக அல்லது நிறைய படித்தவர்களாக, பண்டிதர்களாக இப்படி இருந்தாலும் அவர்கள் பக்தி இல்லாவிட்டால், பரம்பொருளிடம் பக்தி இல்லாவிட்டால் கரையேற முடியாது. எதிலிருந்து? பிறவி கடலிலிருந்து அவர்கள் கரையேற முடியாது. அவர்களுடைய பொறி, புலன்கள், மனம் இவைகளெல்லாம் எப்பொழுதும் மயங்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே அவர்கள் மீண்டும் மீண்டும் துயரக்கடலில்தான் விழுவார்கள். எனவே அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் மனதை, புலன்களை கட்டுப்படுத்தி பகவானிடம் சிறந்த பக்தர்களாக இருக்க வேண்டும். பெருமானே, தங்களுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட்ட எந்த கர்மங்களும் என்றுமே வீண்போவதில்லை. பிரம்மதேவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனை. நம்முடைய பகவான் சத்குரு யோகிராம் சுரத்குமார் இந்த பிச்சைக்காரனிடம் யாரும் வந்து வெறுங்கையோடு போவதில்லை அப்படி என்று சொல்வார். என்ன, பகவானுடைய நாமத்தை சொன்னாலோ, அவருக்காக சேவை செய்தாலோ, அவருக்காக பொருள்கள் செலவு செய்தாலோ அவையெல்லாம் பல்கி பெருகி ஒரு பெரிய உயர்ந்த நிலையைத்தான் தருமே தவிர யாரும் வீணாகப் போவதில்லை. அதுபோல அவைகளெல்லாம் பல்கி பெருகி பலன் அளிப்பதால் வேள்விகளோ, தானங்களோ, தவமோ, விரதங்களோ இவைகளெல்லாம் எதுவானாலும் சரி தங்களை பகவானை மகிழ்விக்குமே. ஆனால் அதுதான் உண்மையில் செய்யப்பட்ட கர்மங்கள். அதுதான் மிக மேலான கர்மமாக அமைகிறது. ஞானமே வடிவெடுத்த தங்களிடம் யோகமோ பேதமோ இல்லை, மோகமோ பேதமோ இல்லை. அவரிடம் மோகம் அல்லது பேதம் என்ற எதுவுமே இல்லை. அவர் எல்லோருக்கும் சரிசமமாக அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நீவிர் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கிறீர். அப்பா பரம்பொருளே, எவனொருவன் தன்னுடைய மரண தருவாயில் தங்களது மேலான திரு அவதாரங்களையோ, திரு கல்யாண குணங்களையோ, திருவிளையாடல்களையோ, உம்மை பறைசாற்றுகின்ற நாமங்களையோ, ஹே கிருஷ்ணா, ஜனார்த்தனா, ஏழை பங்காளா, மதுசூதனா, மாதவா, கேசவா, பக்தவத்சலா
இப்படி ஏதேனும் ஒரு நிலையிலே ஏதாவது ஒன்றை தன் பயம் இழந்தாலும் ஒரு முறை கூறுவானாகில். ஆகவேதான் பகவானுடைய திருநாமங்களை உட்கார்ந்தாலும் நாராயணா, எழுந்தாலும் நாராயணா, நடந்தாலும் நாராயணா, எது ஒன்றை பார்த்தாலும் நாராயணா, உண்டாலும் நாராயணா, உறங்கினாலும் நாராயணா, அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூற்றும் நபிற்றி பகவானை நினைந்து நினைந்து உருகி உருகி ஹே நாராயணா, முகுந்தா, வைகுந்தா, கேசவா, மாதவா அப்படி சொல்ல பழக வேண்டும். அதுதான் உண்மையிலேயே சிறப்புக்கும் மேன்மைக்கும் உரியது. அப்படிப்பட்ட அந்த தன்னலமற்ற அந்த ஒரு ஒரு ஆன்ம போதத்தோடு கூடிய அந்த உற்சாகம்தான் நம்மை கரையேற்றும். பகவான் கூறுகிறார், இவருடைய பிரார்த்தனையை கேட்டு, பிரம்மதேவரே, நீர் வேதத்தை தன்னுள் கொண்டவர். நீர் மனம் தளரலாமா, சோம்பல் அடையலாமா? என் படைப்பை பெருக்குவதற்காக அவருக்கு உத்தரவு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் மனம் தளர்ந்து எப்படி படைப்பேன் என்கிறார். ஆகவே நீர் அப்படி மனம் தளர வேண்டாம், உம்முள் இருந்து நாமே எல்லாம் செய்கிறோம். அனைத்து ஜீவராசிகளின் உயிர் நான் தானே. தன் உயிரில் அன்பு கொள்ளாதவன் எவனுண்டு? ஆகவே என்னிடமே அனைவரும் அன்பு கொள்ள வேண்டும். ஒருவன் அதிகமாக நேசிக்கும் அவனது மனைவி, மக்கள், சுற்றம் ஆகிய அனைத்தை காட்டிலும் என்னிடமே அன்பு கொள்ள வேண்டும். அன்பு கொள்ள வேண்டியது என்னிடமே தான். ஏனெனில் அவை அனைத்தும் அழியும் தன்மை உடையது. என் மீது கொண்ட அன்புதான் நித்தியமானது. அப்படி சொல்லி அவர் பிரம்மதேவரை ஊக்குவிக்கின்றார். நாமே செய்கிறோம் உன் பயத்தில் இருந்து என்று சொல்லுகிறார். அதன் பிறகு 10வது அத்தியாயத்திலே படைப்பினுடைய 10 வகைகள் சொல்லப்படுகின்றன. அந்த படைப்புகளிலே அவர் தொடர்ந்து செய்யும் பொழுது சனகாதி முனிவர்களை முதலில் தோற்றுவிக்கிறார். அந்த சனகாதி முனிவர்கள் அவர்கள் பிறவி ஞானிகள் ஆதலால் அவர்கள் மூலம் இந்த படைப்பு தொழிலை மேம்படுத்தலாம் என்று பிரம்மா நினைத்தால் அவர்கள் பகவானே சரண் என்று சொல்லி அவர்கள் பகவானிடம் சரண் அடைந்து விட்டார்கள். அவர்கள் பகவானையே நினைத்து கொண்டு அவர்கள் எண்ணிய இடங்களெல்லாம் அப்படி செல்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். பிரம்மதேவருக்கு கோபம் வருகிறது. பிரம்மதேவருக்கு நாம் இவர்களை படைப்புக்கு இவர்களெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள் என்று பார்த்தால் தூக்கமும் காரியங்களுமா இல்லை இருக்குது. இவங்க படைப்புக்கு சரியில்லை போலுக்கு. இவங்க தெய்வீகத்தை நம்பி என்ன பரமானந்தத்திலே அல்லவா இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அவருக்கு கோபம் வருகிறது. புருவத்தை நெரிக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய அந்த புருவ மத்தியிலிருந்து ருத்ரன் தோன்றுகிறார். ருத்ரன் ரொம்ப கோபமாக கருத்த மேனியோடு அப்படி தோன்றுகிறார். அவருடைய கோபத்தை பார்த்தாலும் அவருடைய நிலையை பார்த்தாலும் மகாவீரர் அது மாதிரி இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். படைப்பு தொழிலை செய்வாயாக என்று பணித்தார் பிரம்மதேவர். உடனே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அல்லவா. இவர் ருத்ரர் என்ன செய்தார்? படைப்பு தொழிலை செய்தார். எப்படி படைத்தார் என்றால் அவரை போல படைத்தார். அவரை போல படைத்தால் என்ன ஆகும்? நிறைய பேர் ருத்ரர்கள் வந்தாச்சு. எல்லா ருத்ரர்களும் சேர்ந்தால் உலகத்தை அழிப்பாங்க. என்ன அவருக்கு கோபம் அப்படி இருக்கும், அழிப்பார்கள். உடனே பிரம்மதேவர் இது நமக்கு ஒத்து வராது, ருத்ரா வந்துவிடு என்று அழைத்து நீ நெடிய காலம் தவம் செய் அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டு அதன் பிறகு தானே இந்த தவத்தை மேற்கொண்டு மரீசி முதலிய அந்த தவத்தினால் வந்தவர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலம் இந்த விருத்தியை ஏற்படுத்தினார். அதன் பிறகு இந்த கால அளவுகள் சொல்லப்படுகின்றன. கால அளவுகள் சிறிய அணுவிலிருந்து யுகம் வரை அதை சதுர்யுகம் கொண்டு வந்து, சதுர்யுகம் பிரம்மாவுக்கு உடைய ஆயுசில் எவ்வளவு காலம் அது அப்படி என்று சொல்லி பகவான் அளவுக்கு கொண்டு போகிறார்கள். பகவானுக்கு காலத்தை சொல்ல முடியாதல்லவா. அதனால் பகவானுக்கு அது ஒரு நிலையில் கொண்டு நிறுத்தி விடுகிறார்கள். இது சாதாரணமாக நாங்கள் சொல்லுகிறோம் பகவானுடைய கால எல்லையை நாம் கணக்கிட முடியாது என்று அதுவரை கொண்டு போகிறார்கள். பாருங்கள், நம்முடைய பாரத பூமியிலே எவ்வளவு நுட்பமாக காலத்தை கணக்கிட்டு இன்றளவும் அது உண்மையாக நிற்கின்ற விதத்தில் அந்த காலத்தை கணக்கிட்டிருக்கிறார்கள்.
ஒரு சதுர்யுகம் என்றால் என்ன, அதில் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள். அந்த 4 யுகங்கள் எப்படி அமைகின்றன, அதற்கு வருடங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லுகிறார். அதிலே கலியுகத்திற்கு 4,31,000 வருடம். அது மாதிரி இருமடங்கு துவாபர யுகம், அது 8,48,000 வருடம். அது மாதிரி மும்மடங்கு கிரேதாயுகம், திரேதாயுகம், அது 12,36,000 வருடம். அது மாதிரி கிருதயுகம், அது 17,28,000 வருடம். இப்படி இதை லகுவாக நாம் கணக்கிடலாம். அது கூட நமக்கு சாத்திரம் சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன், சாதாரண நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் 21,600 மூச்சு விடுகிறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு விடுகிறான்? 21,600 மூச்சு விடுகிறான். அது சாதாரண ஒரு ஆரோக்கியமான மனிதன். அதை 80 கொண்டு பெருக்கினால் கிரேதாயுகம், அதை 60 கொண்டு பெருக்கினால் திரேதாயுகம், அதை 40 கொண்டு பெருக்கினால் துவாபர யுகம், அதை 20 கொண்டு பெருக்கினால் கலியுகம். இப்படி கணக்கு சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் குறித்து வெளியே பேசக்கூடியவர்கள் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறவர்கள் இதெல்லாம் கணக்கிட்டு சொல்லிக்கொள்ளலாம். இந்த யுகத்திற்கு தர்மம் கூட சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் என்ன தர்மம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இந்த தர்மம் 4 நிலைகளிலே, 4 கால்களிலே நிற்கின்ற பசுவை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். 4 கால்கள், அப்படி பூர்ணமான 4 கால்கள் என்று சொன்னால் அது தவம், ஒழுக்கம், என்ன, தவம், ஒழுக்கம், தயை, சத்தியம். தவம், ஒழுக்கம், தயை, சத்தியம். அப்போ ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று போய்விடுகிறது. கிரேதா யுகத்தில் தவம் ரொம்ப இருந்தது. தவமும் ஒழுக்கமும் தயையும் சத்தியமும் இருந்தது. முதல் யுகம் போன உடனே தவம் போயிட்டு, நமக்கு தவமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், அப்படி வாழ்ந்து விடலாம் என்று மனிதன் இப்பொழுது அப்படித்தானே வாழுகிறான். எது எப்படி போனால் என்ன, நமக்கு நம்ம உண்டு, நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, சுயநலம். அதனால் தவம் போயிட்டுது. அடுத்தது பாருங்கள், 2வது அந்த ராமாவதாரம், ராமபிரான் வாழ்ந்த அந்த காலத்தில் ஒழுக்கம் போயிட்டு, என்ன, ஒழுக்கம் போய்விட்டு, ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டு, நம்ம வாழுகிற யுகத்துக்கு முந்தின யுகமே போயிட்டு ஒழுக்கம். அப்புறம் இப்போ எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? எல்லோரும் ஒழுக்கமாக இருங்கய்யான்னு சொன்னால் என்ன, அப்படி இருக்க முடியாது. அதற்கு அடுத்தாற்போல் உள்ள நம்முடைய கண்ணபரமாத்மா வாழ்ந்த அந்த காலத்தில் தயை போயிட்டு, கருணை போயிட்டு. இப்போது பசுவினுடைய 3 கால்கள் போயாச்சு. இப்போ சத்தியமும் போய்கிட்டே இருக்குது. இப்போ கலியுகத்தில் சத்தியமும் இல்லை. முந்தியெல்லாம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா 10,000 ரூபா நான் தந்ததாக வச்சுக்கிடுங்க, அன்னி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாலோ அல்லது கொடுத்துட்டாலோ, ஒரு ரெக்கார்டு இல்லாமல் 10,000 ரூபா கொடுத்தா இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து கேட்டால் நீ யார் தந்ததுன்னு கேட்பாங்கல்ல. இப்போ சத்தியம் இல்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. சத்தியம் என்ன, இப்போ அருவாளை எடுப்பான் அல்லது கத்தியை எடுப்பான் என்ன. அப்போது அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி தான். ஒரு தோப்பு பாட்டங்கட்டம், மாம்பழம் உள்ளது, 5,000 ரூபா நீ கொடுத்துட்டாருன்னு வைங்க, 5,000 ரூபாப்பா நீ எடுத்துக்கன்னு சொன்னான். ஒரு மணி நேரம் கழித்து ஒருத்தன் வந்து நான் 50,000 ரூபா தாரேன், நிறைய மாம்பழம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது கொடுத்தாச்சப்பா, என்ன அடுத்த வருஷம் வேணா பார்க்கலாம், இந்த வருஷம் நான் கொடுத்தது தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் சத்தியம். இப்போ அப்படிப்பட்ட சத்தியத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அடுத்தாற்போல் அந்த பூமி இந்த விவரங்கள் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய அவதாரத்திலே 2வது 3வது அவதாரமாகிய வராக அவதாரத்தை சொல்லுகிறார். வராக அவதாரம் சிருஷ்டியினுடைய வர்ணனைக்கு பிறகு வருகிறது. பூமியானது நீரிலே ஆழ்ந்து விட்டது. அது இரணியாட்சன் என்று சொல்லுகின்ற அசுரனுடைய அந்த வேலையாக இருந்தது. அப்பொழுது என்ன செய்யலாம், எல்லாம் படைக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறது, ஆனால் பூமி நீருக்குள் அமுங்கி இருக்கிறதே என்று பிரம்மதேவர் வருத்தப்பட்டார். யாரை சரணடைவது? எல்லாம் வல்ல பரம்பொருளைத்தானே சரணடைய வேண்டும். நம்மால் இன்னும் ஆகாதல்லவா? எதுவும் ஆகாது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு யார் தான் துணை? பகவானை கண்ணை மூடிய வேண்டியது, பகவானை யோகிராம் சுரத்குமார் சொல்ல வேண்டியது, ராமா 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 சொல்ல வேண்டியது, அல்லது கிருஷ்ணா 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 சொல்ல வேண்டியது. அவர் என்னன்னு கேட்பார், ஏன்ப்பா சத்தம் போடா,
என்னையான் கூப்பிடுறா, சாதாரண மொழி, என்னையான் கூப்பிடுறா. தாய் கேட்பல்ல, சும்மா என்னைய கூப்பிட்டுருக்காப்பா, என்ன வேணும் உனக்கு? அதுமா நான் இந்த நகரத்துக்கு போகிறேன், என்ன எங்கே டவுனுக்கு போகிறேன், ஒரு 25 ரூபா வேணும்மா. அப்படி கேட்டால் கொடுத்துருவா, இல்லை அம்மா என்ன செய்வா, கொடுத்துருவா. அது மாதிரி ஏதாவது பிரச்சனை என்றால் ராமா ராமா என்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ பரம்பொருளை கூடினார். இந்த சாதாரண உலக மக்கள் போய் கைகட்டி வாய் புதைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம், வக்கீல்கிட்ட ஓடுறோம், உடம்புக்கு நோயன்னா டாக்டர்கிட்ட ஓடும், ஏதாவது பிரச்சனைகள்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஊர் பெரியவங்கள்ட்ட போகிறோம், அல்லது நீதிமன்றத்துக்கு போகிறோம், இப்படிலாம் தானே இருக்கிறோம். சாதாரணமாக அவங்கள்ட்ட போய் கைகட்டி வாய் புதைத்து நிற்கிறத விட மேலானது என்னது, எல்லாம் வல்ல பரம்பொருளிடம் சரணடைந்தால் போதுமே. அவர் நம்ம கிட்டையில் இருக்கிறார், நம்ம கூடவையில் இருக்கிறார். ரொம்ப தூரம் கார் பிடிச்சி போகிறதுக்கு கஷ்டம் சார், எனக்கு நாகம்மாள் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு வாரதுக்கு கஷ்டம் சார், இங்கேயே அதனால் தங்கிக்கிடுறேன் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ரொம்ப தூரம் அலைய வேண்டியது இல்லையே, போக வேண்டியது இல்லையே. என்ன நாகம்மாள் அம்மா பேர் ரெக்கார்ட் ஆகுது, உலகம் முழுதும் போகுது. என்ன என்ன அப்படி தூரத்தில் இல்லை பகவான். பகவான் எங்கே இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார். அப்போ அவரை தேட வேண்டிய இடத்துல தேடணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். அப்படி நம்ம அவரோட உறவு வச்சு, அவர் தான் நமக்கு காப்பாளர், அப்படி இருக்க வேண்டும். அப்படி இந்த பிரம்மதேவர் எல்லாம் வல்ல பரம்பொருளை அப்படியே தியானித்தார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது அப்படிங்கும்போது அவருடைய மூச்சு காற்றிலிருந்து வெளிப்படுகிறார். ஒரு கட்டை விரல் அளவிலே வெளியே வந்தவுடனே என்ன ஆகும், அப்படியே அண்ட பகிரண்டங்களும் முகடு முட்ட அப்படி உயர்ந்த பெரிய பேருருவமாக விஸ்வரூபமாக வளர்ந்தார். அழகான திருமேனி, ஆனந்தமான அந்த வராக அவதாரம். அவருடைய அழகோ கொள்ளையோ கொள்ளை. அது மாதிரி வராக அவதாரம் எடுத்து நிற்கிறார். உடனே அவருடைய அழகு இங்கு சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம், அவருடைய கண்கள், அவருடைய வாய் உதடுகள், அவருடைய மூக்கு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான திருக்கோலம். பகவான் அவதாரம் எடுத்தால் எப்படி இருப்பார், இல்லை ஜோதி சுரூபமாக இல்லை மொழியிருக்கிறார். அப்படியே நீரிலே ஒரு 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 அதாவது அதை என்ன சொல்லுவது, ஒரு மின்னல் ஒளி பாய்ந்து உள்ளே சென்றது போல அப்படி உள்ளே போகிறார். அந்த இரணியாட்சன் அங்கு தென்படுகிறான். அவனை ஒரே நிலையிலே அழித்து ஒழிக்கின்றார். பூமியை தன்னுடைய திருக்கொம்புகளால் எடுத்து மேலே கொணர்ந்து வருகிறார். அப்படி எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். அத்தகைய நிலையில் பூமியை மேலே தூக்க புகும் அந்த பகவானது அந்த அந்த பேரருளுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு பெரிய அளவிலே, அதாவது அந்த பக்தி, நன்றிக்கடன் அவையெல்லாம் நாம் செய்வோம். அதன் பிறகு அடுத்தாற்போல் இந்த இடத்தில் மிக முக்கியமாக 15வது அத்தியாயத்திலே இந்த சனகாதி முனிவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த சனகாதி முனிவர்கள் அப்படி தெய்வீகமாக எல்லா இடங்களிலும் உலா வந்தார்கள். தெய்வீகத்தை பரப்புவதற்காகவும் தெய்வீக இன்பத்தோடு, அதாவது பரப்புவதற்காக என்று அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு தெய்வீக புருஷர் நம்முடைய வீட்டில் கூட ஒருவர் ஆன்மீகமாக அல்லது ஒரு தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் அவருடைய சிறப்பு அந்த வீட்டையெல்லாம் சரிப்படுத்தும். ஒரு கிராமத்திலே ஒருவர் இருந்தால் அந்த கிராமமே சிறப்படையும். ஒரு நாட்டிலே ஒருவர் இருந்தால் நாட்டே சிறப்படையும். ஒரு யோகி ஒரு குடும்பத்திலே தோன்றி இறைவனை அனுபவித்தார் என்றால் அதற்கு அவர் பிறந்த அந்த குடும்பத்தின் 7 ஜென்மங்கள் முன்னாலும் 7 ஜென்மங்கள் பின்னாலும் பயனடைவார்களாம் அந்த குடும்பத்தில் பிறப்பவர்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அப்படி என்றால் சனகாதி முனிவர்கள் தெய்வத்தையே நினைத்திருக்கிறவர்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு கருணை தானே எல்லாம் வெளிப்படையும் அல்லவா. நாம் நம்முடைய ஆனந்த குருகுலத்திலிருந்து ராமநாமன் சொல்லி தெருவிலே போகின்ற பொழுது அங்கிருக்கின்ற பயிர் பச்சைகளெல்லாம் அதை உற்று கேட்கின்றன, பசுக்களெல்லாம் காதுகளை மடக்கி கேட்கின்றன இல்லையா. இது மாதிரி எல்லாம் ஈஸ்வரனை நினைந்து அந்த ஈஸ்வர கருணையோடு நாம் எந்த காரியம் செய்தாலும் அது பன்மடங்கு பெருகும். அப்படிப்பட்ட அந்த ஜனகாதி முனிவர்கள் வைகுண்டநாதனாகிய பரம்பொருளை, ஸ்ரீ கிருஷ்ண பரம்பொருளை, நாராயண பரம்பொருளை, வைகுந்த வாசனை
அந்த பார்க்கடலிலே பள்ளி கொள்ளுகின்ற அந்த பரந்தாமனை, ஆதிசேஷனை அணையாக படுக்கையாக கொண்ட அந்த பரம்பொருளை காண வேண்டும் காண வேண்டும் என்ற ஆசையினால் தினந்தினமும் அவர்கள் மனதிலே நினைத்து என்ன செய்கிறார்கள்? தவம் செய்கிறார்கள். உள்ளத்திலே பகவானை கண்டு இரும்பூர் ஏதுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் வைகுந்தத்தில் பகவான் இருக்கிற அந்த காட்சியை காண வேண்டும் என்று சொல்லி பெரிய ஆசையோடு போகிறார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், பெரிய ஞானிகள், ஆனால் 5 வயது ஒத்த பருவத்தை உடையவர்களாக இருப்பார்கள். மிகுந்த சூரிய உதயம் போன்ற தேஜஸ் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நாராயண பரம்பொருளை வணங்குவதற்காக அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் லகுவாக செல்லுகின்ற அந்த வாய்ப்பினை பெற்றவர்கள். அவர்கள் அந்த 4 பேர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். இந்த 4 பேர்களுமே அப்படி வைகுந்த வாசலை எட்டி போகிறார்கள். வைகுந்தமோ திவ்யமாக இருக்கிறது. எப்படி அதுக்கு மேலான வேறு இருக்க முடியுமா? ஏதாவது பகவான் இருக்கிற அந்த இடம் எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்முடைய உள்ளத்திலும் பகவான் வீற்றிருக்கிற அந்த காட்சி நமக்கு வேண்டும். அப்படி என்றால் உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினில் ஒளி உண்டாகும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ நீங்கள் பாகவத ஆளெல்லாம் இங்கே இருக்கும்போது உங்கள் முகமெல்லாம் ஜொலிக்குது. உங்கள் முகமெல்லாம் அப்படியே ஐஸ்வர்யமாக இருக்குது. எல்லா பேரையும் பூஜிக்க வேண்டும் போல தோணுது. என்ன காரணம்? உள்ளத்தில் நீங்கள் பகவானை ஏற்றிருக்கிறீங்க. பகவானை ஏற்றிருந்தால் எல்லாம் பிரகாசம், ஆனந்த குருகுலமே இப்போ பிரகாசிக்குது. என்ன, சூரிய பிரகாசத்தை விஞ்சி நிற்குது. அது மாதிரி. ஏனென்றால் எங்கு பகவானுடைய அந்த திருநாமமும் திவ்ய கல்யாண குணங்களை கேட்கக்கூடிய பக்தர்களும் அதிலேயே ஊறி திளைக்கின்ற அடியவர்களும் இருக்கிற இடமெல்லாம் அப்படி ஜொலிக்கும். அப்போ வைகுந்தத்தை கேட்கவா வேணும்? அப்படி இருக்குது. அங்கே ஒவ்வொரு வாசலாக தாண்டி போகிறார்கள். அது வாசலாக இருக்கிறது. என்ன, ஒவ்வொரு வழியாக போகிறார்கள். எல்லா வழிகளும் இவர்கள் போன உடனே திறந்து கொடுக்கிறது. எல்லாம் அப்படி போகும்பொழுது அங்கே 7வது பகுதிக்கு போகின்ற பொழுது அங்கே ஜெய விஜயர்கள் என்று 2 காவலாளிகள். அவர்களும் மிக சிறப்புக்கு உரியவர்கள் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் வைகுந்தத்தை காவல் காக்கணும்னா அதுக்கும் தகுதி வேணும் அல்லவா? அப்போ எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களும் சிறப்புக்கு உரியவர்கள். அவர்கள் அங்கே காவல் நிற்கிறார்கள், வைகுந்தத்தின் வாசலிலே நிற்கிறார்கள். இந்த மீதமுள்ள அந்த முந்தைய கதவுகளையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு எங்கேயுமே தடை இருக்காது. ஏனென்றால் தெய்வீகமாக இருக்கிறவர்களுக்கு தடை இருக்காது. நீங்கள் கூட நிறைய சாதாரண விஷயத்தை கூட பார்க்கலாம். கொஞ்சம் தெய்வீகமாக நீங்கள் நடக்க ஆரம்பித்தா, இப்போ ஹெல்மெட் இல்லாட்டு போலீஸ்காரன் சேர்ப்பான், அப்படி தானே? ஆனால் சில ஆட்கள் ஹெல்மெட்டு மறந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்து அவன் கண்டுக்கிட மாட்டான். அவன் பாட்டுக்காக அவன் போய்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? அதுக்கு தடை கிடையாது. தெய்வீகத்துக்கு தடை கிடையாது. இது சாதாரண உதாரணத்துக்கு சொன்னேன். இதை மாதிரி நீங்கள் அனுபவத்தில் எத்தனையோ பார்க்கலாம். சாதாரண உதாரணத்தில் பார்க்கலாம். அப்போது இவர்களுக்கு, இந்த சனகாதி முனிவர்களுக்கு தடை இல்லை. ஆகவே அங்கே போக முற்பட்டார்கள். அந்த ஜெய விஜயர்கள் என்ன செய்தார்கள்? பிரம்பால் தடுத்து விட்டார்கள். உடனே சனகாதி முனிவர்களுக்கு சற்று கோபம் வந்தது. இவர்கள் வைகுந்தத்தில் இருந்தாலும் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அளவு தகுதி பெற்றார்கள் இல்லையே, இவர்கள் அந்த தகுதி உடையவர்களாக இல்லையே, இவர்களுடைய குணநலன்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லையே. என்ன, இவர்களை பார்த்தால் சூரிய பிரகாசம், இவர்கள் அறையிலே துணி கட்டுவதில்லை, திகம்பரர்கள். அப்போ பெரிய ஞானிகள் வரார்கள். அவர்கள் வருகின்ற பொழுதே ஒளிவட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சில இடங்களிலே அப்படித்தான் சில காரியங்கள் மாட்டிக்கொள்ளும். என்ன, எப்படி என்றால் இதை வாயிலை காக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை வைத்திருப்பார்கள். அவர்கள் மூளையை பயன்படுத்தி வருபவர் யார் என்று உணர்ந்து கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணோக்கம் வேண்டும். கண்ணோக்கம் இல்லாவிட்டால் சில காரியங்களிலே தவறு வந்துவிடும். இது இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. இந்த ஜெய விஜயர்கள் அப்படி கொஞ்சம் அதாவது உதாசீனமாக இவர்கள் வந்திருப்பவர்களை ஒரு மரியாதை கொடுக்கவில்லை. அது கொடுத்திருந்தால் போதும். அப்பொழுது இவர்கள் ஏதாவது சொல்லியிருப்பார்கள், அவர்கள் விடுவார்கள். இவர்கள் மரியாதை குறைவாக நடந்ததனால் நீங்கள் தாழ்ந்த நிலையிலே பிறந்து மாண்டு போகின்ற அந்த வாழ்க்கை உள்ள சம்பத்திலே, அரக்கர் குலத்திலே நீங்கள் போய் பிறப்பீர்களாக, அப்படி சாபம் கொடுத்துட்டார்.
என்ன சாபம் கொடுக்கணும்னு யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டார். என்ன அப்போது இந்த ஜெய விஜயர்களுக்கு பெரிய பெரிய பயம் வந்து சங்கடம் வந்து உடம்பெல்லாம் வியர்த்து வெளிரி பாதங்களில் விழுந்து, பகவானே நீங்கள் சொன்ன சாபத்தின்படி போனால் கூட, அவங்க கேட்குறாங்க, போனால் கூட இறைவனை நினைத்து அந்த இறைவனுடைய சிந்தனையோடு வாழுகின்ற அந்த பாக்கியத்தை கூட. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்கும் வரந்தரல் வேண்டும். கேட்டாங்க இல்லையா? ஒரு புழுவாக பிறந்தால் கூட உன் மனசு எனக்கு உண்மை நினைக்கிற பாக்கியம் வேணும். அப்போ இந்த மனிதனாக பிறந்தா நம்ம தினமும் காலையில் எழுந்தோடனே, பகவானே இன்றைக்கு உண்மை முழுவதும் நினைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். தூங்குகின்ற பொழுது கூட என்னுடைய புலன்களெல்லாம் செயல்படாத நிலையில் இருக்கும், ஆனால் உம்மை நான் வணங்குகின்ற விதத்திலே அமையட்டும். இப்படி பிரார்த்தனை செய்து பாருங்க. நிச்சயமாக பகவான் நம்மை விட்டு நீங்க மாட்டார். நம்முடைய எண்ணங்களும் மேலே எங்கும் போகாது. அது மாதிரி கேட்டார். இந்த சமயத்தில் ஜனகாதி முனிவர்கள் வந்திருக்கின்ற உணராமல் இருப்பாரா? அரிதுயில் கொள்ளுகின்ற அளப்பெரும் கருணையுடைய அந்த பரம்பொருள் அல்லவா அவர். லட்சுமி தேவியோடு அப்படி வருகிறார். 2 பக்கமும் வெண்சாமரை வீசிக்கொண்டு வருகிறார்கள். பகவான் வைகுந்தத்தின் அரியணையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது இவர்களை பார்ப்பதற்கு எல்லோரும் அவரைத்தான் போய் பார்க்க வேண்டும். இப்பொழுது அடியார்களை பார்க்க வருகிறார். அதனால்தான் அடியார்களுக்கு இறைவன் ஒடுக்கம், அன்புக்கு ஒடுக்கம். அன்புக்கு எளியவன், அன்பர் தான் பெரியவங்க. அப்போ தேடி வருகிறார். வந்தவுடனே இவர்கள் சனகாதி முனி பகவான் வருகிறார். சனகாதி முனிவர்களுக்கு இதுகாரும் உள்ளத்தில் தான் பகவானை அப்படி கற்பனை செய்தோ அல்லது அவரை கண்டு மகிழ்ந்தோ இருந்தோம். இப்பொழுது அந்த பகவானே, வைகுந்த வாசனே நம் நேரிலே வந்து நிற்கிறார். அவருடைய அழகு எப்படி, அவருடைய நிலை எப்படி, அவருடைய செங்கண் பார்வை எப்படி, அப்பா அதை நினைக்க முடியுமா, வர்ணிக்க முடியுமா? வர்ணிப்பதற்கு வார்த்தை இருக்கிறதா? சொல்லுவதற்கு எழுத்துக்கள் இருக்கிறதா? பேச்சு இருக்கிறதா? கிடையாது. அது மாதிரி பூரண நிலையில் பகவான் வந்து தோன்றினார். அந்த காட்சி இங்கே சொல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த கொஞ்சம் அடுத்த நிலையிலே அவர்களுக்கு பகவான் சொல்லுவார், அப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது தவறு இழைத்து சாபம் செய்ததை மாற்ற முடியாது. ஆனால் 100 பிறவிகள் பிறந்து என்னை அடைய வருகிறீர்களா? இல்லை 3 பிறவிகள் பிறந்து என்னை அடைய வருகிறீர்களா? உங்களுடைய விருப்பம் என்ன? ஆனால் 3 பிறவிகளாக நீங்கள் அடைய வர வேண்டும் என்றால் என்னுடைய எதிரியாக நீங்கள் பிறக்க வேண்டும். 100 பிறவிகள் பிறந்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியபடி என்னுடைய பக்தனாக இருந்தோம். பகவானே, உம்மை காணாது நாங்கள் இருக்க முடியாது, எண்ணாமல் இருக்க முடியாது. உங்களுடைய திரு அடியினிலே, திரு சாநித்தியத்திலே, வைகுந்தத்திலே இருந்த நாங்கள் உம்மை பிரிந்து எத்தனை காலம் இருப்போம்? ஆகவே உம்மை எதிர்த்து நிற்கின்ற, உம்மை பகைமையாக கொள்ளுகின்ற பிறவி கிடைத்தாலும் பரவாயில்லை, சீக்கிரமாக எங்களை வைகுந்தத்திற்கு அழைத்து விட வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி இந்த வைபோகத்திலே, இந்த இடத்திலே நாம் இன்றைய வாசிப்பு நிலையை நிறைவு செய்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள். அந்த ஜெய விஜயர்கள் அவர்களுக்கு கிடைத்த பேற்றை நாமும் பகவானே சீக்கிரம் உண்மையை வந்து சேர வேண்டும் என்ற பாக்கியத்தை பெற்று வாழ்வோமாக. योगी राम सूरत कुमार